அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியோட ரிவைஸ்டு சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இந்த அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் பொது அறிவில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எங்கே படிக்கணும், எந்தெந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு தெரியாத இருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ. இதில் வந்து நீங்கள் புத்தகத்தை எடுத்தோம் அப்படின்னா 6லேருந்து 12 வரைக்கும் எந்தெந்த பாடங்களை மட்டும் படித்தா இந்த சிலபஸ் கவர் ஆகும் அண்ட் சிலபஸில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் வந்து எந்தெந்த பாடங்களுக்குள்ளே இருக்குது, ஏன் அதை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருப்போம். இந்திய அரசியலமைப்புக்கான வேர் டு ஸ்டடி, எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும், எதுக்குள்ளெல்லாம் கண்டென்ட் இருக்குது, எப்படி படித்தா இதை கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சிலபஸ் வைஸே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்திய பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரம் ப்ளஸ் நமக்கு வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற 2 டாபிக் வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரே யூனிட்டாக இப்போ பண்ணியிருக்காங்க. நான் தனியாகவே கொடுக்குறேன், சரிங்களா? சேம் இந்திய பொருளாதாரத்தை கொஞ்சம் தனியாக பிரிச்சிட்டோம், தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகத்தையும் தனியாக பிரித்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு புக்கையும் கவர் பண்ண மாதிரி இருக்கணும், அதே சமயம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சிலபஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கணும், சரிங்களா? நிறைய பாடங்கள் இருக்கும். 6லேருந்து 12 வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடங்கள் இருக்கும். அத்தனையும் நம்ம வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அத்தனையும் தேவை கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே எந்தெந்த பாடங்களை நம்ம படிக்கணும், ஏன் அதை படிக்கணும், இதுக்குள்ளே இருக்கா கண்டென்ட்டு, இது படித்தா உங்களுக்கு வந்து சில கண்டென்ட் வந்து கிடைக்குதா, சிலபஸ் ஓரியன்டாக இருக்கா, ஸோ அதை தான் நம்ம படிக்க போகிறோம், சரியா? அதுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப், கம்ப்ளீட் பிடிஎஃப். ஸோ இதுக்கான லிங்க் நான் இந்த வீடியோக்குள்ளே டெலிகிராமில் அட்டாச் பண்ணியிருக்கேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வெப்சைட்டில் போனீங்கனாலும் பிடிஎஃப் போட்டிருப்போம், ஸோ அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது உட்காந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஃபார்மேட்டுக்கு. இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம், எந்த டவுட்டாக இருந்தாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? இல்லை இவ்வளோ போதும், முக்கியமான இதை போதும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கல, எல்லாமே கொடுத்துருக்கோம். அதில் முக்கியமானது என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிவிடுவேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் படிப்பாங்க. பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணிக்க சொல்லுங்கள். நிறைய வேர் டு ஸ்டடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எது வந்து ஓகே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆமாம் இந்த இடத்துல கவர் ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்துருந்தா அதுக்குள்ளே இது மட்டும் பார்த்துப்பீங்க, வெளியே இருக்கிறத பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறாங்கன்னா இப்போ இதே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே ஏதாவது இருக்குது அப்படின்னாச்சும் போய் பார்ப்பீங்களா, அது மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்களா? அது எல்லாமே கவர் ஆகுதுன்னா கொஞ்சம் கவர் ஆகுதுன்னா கூட அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல வந்து இப்போ டோட்டலாக வந்து கேள்விகள் உங்களுக்கு தெரியும். டோட்டல் கொஷின்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 50 கொஷின்ஸ். ஆக்சுவலாக இது ரெண்டுமே சேர்ந்தது, அதாவது எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், ரெண்டுமே தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அது வந்து ரெண்டும் சேர்ந்து தான் 25 கொஷின்ஸ். டோட்டலாக 50 கொஷின்ஸ் இருக்குது, சரியா? இப்போ இன்னொரு முக்கியமான அப்டேட்டு சொல்லிடுறேன். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இப்போ நான் இது என்னெல்லாம் சொல்ல போகிறேனோ, எந்தெந்த பாடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும், இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் இல்லையா? இந்த பாடம் இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பொருளாதாரம் எடுத்துக்கிட்டிங்க, சரி இது என்ன புவியியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா புவியியல்லையும் என்னென்ன பாடங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட புக்ஸே வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை வந்து அத்தனை புக்கையும் வச்சு தான் தேடி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுக்குள்ளே இருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு இந்த ஒரு மெட்டீரியலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்திய பொருளாதாரத்துக்கும் புத்தகம் இருக்குது, சரிங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ என்னென்ன லெசன்ஸ்லாம் நீங்கள் படிக்கணுமோ அது எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு மெட்டீரியலாகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? புக்கு வாங்கினவங்களுக்கு தான் இது கண்டென்ட் இல்லை. ஸோ அதில் சில பேர் டவுட் கேட்டாங்க, ஏன்னா சிம்பிளாக கொடுத்துருப்போம். இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து யூனிட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ அதுக்குள்ளே இந்த லெசன்ஸ்லாம் வரும். சார் இது சிலபஸ்க்கு வந்து புரிகிற மாதிரி இல்லையே. இப்போது நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா குப்தர்கள், சிந்துவெளி நாகரிகம்னா அப்படியே பாடங்கள் இருக்கும். நான் இதே தான் பாலிட்டிக்கும் சொன்னேன். இங்கே அப்படி நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் இப்படி தான் இருக்கும். இது ஏன்னா நிறைய கண்டென்ட் வந்து அந்த லெசனில் கொஞ்சம் இருக்கும், வேறொரு லெசனில் கொஞ்சம் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் படிச்சிங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த லெசனை அப்படி படிங்க. உள்ளுக்குள்ளே படிக்கும்போது ஓகே இது சிலபஸோட இப்படி கவர் ஆகுது அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். இப்போ வந்து இதில் அதிகமான கேள்விகள், மட்டும் 50 கேள்விகள் இருக்குது. 25 கேள்விகளாவது எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்பாங்க, புரியுதா? இதில் குரூப் 1ல், இது குரூப் 1க்கான பேட்டர்னில் நான் வந்து சொல்கிறேன்.
குரூப் 1ல 50 கொஷின்ஸ் நாங்கள் போட்டிருக்கிறதுனால ஸோ அது எதுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் சில பேர்த்துக்கு வரலாம், அதையும் சொல்லிடுறேன். கொஷின்ஸுங்கிறது குரூப் 1ல. நமக்கு குரூப் 4லையோ குரூப் 2லையோ எவ்வளோ கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்னா 20 கொஷின்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 50 கொஷின்ஸுங்கிறது குரூப் 1 ரெண்டும் சேர்த்து. ஓகே, குரூப் 4ல அல்லது குரூப் 2 2A இந்த தேர்வுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கேள்விகள், இது 2 யூனிட்லையுமே, பொருளாதாரத்திலையும் சரி தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற இந்த 2 பாடங்களையும் சேர்த்து கேட்கக்கூடிய கேள்விகளோட எண்ணிக்கை. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து படிங்க. சரியா? ஓகே, ஸோ என்னென்ன கண்டென்ட் வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிலபஸ் உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. இப்போ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு, நிதி ஆயோக் அப்படின்னு இருக்கு. இதை நான் வந்து பிரிச்சிருப்பேன். ஏன்னா அவங்களே வந்து அழகாக இதுக்கு முன்னாடி சிலபஸ் கொடுக்கும்போது இது ஒரு ஹெட்டிங் ஆகும், ரோமனில் 1 ஆகும், ரோமன் 2 3 இந்த மாதிரி 3 வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ வந்து மறுபடியும் சேர்த்து 1 கொடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. இப்போ மறுபடியும் நம்ம அழகாக பிரித்து நமக்கு தேவை மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு கண்டென்ட்டுக்கு சில லெசனை படித்தா அதுக்குள்ளே கவர் ஆகுது. இதையெல்லாம் ஒரு லெசன்ஸ்குள்ளே நம்ம படித்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே கவர் ஆகுது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருக்கேன். சில பேசிக்கான லெசன்ஸ் இருக்கும். நான் இது வரையும் எக்கனாமிக்ஸே படித்தது இல்லை சார், என்னன்னே தெரியாது வரவங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 6 7 8 9 இந்த பகுதிகளில் ரொம்ப முக்கியமான பாடங்கள்லாம் கிடையாது. நீங்கள் படித்தா 11th 12th இதுக்குள்ளே தான் நல்ல பாடங்கள் இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நீங்கள் ஒரு பிகினர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புத்தகத்தில் சில லெசன்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இதுவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் சிலபஸ்க்கு மெயின் ஹெட்டிங்காக கவர் ஆகக்கூடிய பாடங்கள், இப்போ இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் படிக்கணும். சரியா? திட்டக்குழு, நிதி ஆயோக் பற்றி படிக்கணும் அப்படின்னா இப்போ இந்திய பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸ்குள்ளே இருக்குது. சரியா? அதை நீங்கள் படிக்கணும். பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படிங்கிற பாடத்தில் படிக்கணும். அது 12th எக்கனாமிக்ஸில் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, 5 ஆண்டு 5 இயர் பிளானை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் அங்கே கண்டென்ட் இருக்குது. ஓகே, திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. ஓகே, அங்கேயும் சில கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து படிக்கணும். திட்டக்குழு பற்றியும் நிதி ஆயோக் பற்றியும் கண்டென்ட் இங்கே இருக்குது. இந்திய பொருளாதாரம் இந்த லெசன்லையும் இருக்கும். சரியா? பட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின கண்டென்ட் வந்து நமக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த புக்கில் இருக்கிறதும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அங்கே வந்து இந்த லெசனை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது நம்ம பாலிட்டி வேர் டு ஸ்டடி நம்ம படிக்கும்போது இந்த லெசன்லாம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இதை நம்ம வந்து இங்கே படிப்போம். சரியா? ஏன் சார் அந்த லெசன்லாம் வந்து படிக்க வேணாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் இங்கேயும் படிக்கிறதுக்கான லெசனாக கொடுத்துருக்கோம். சில லெசன் ஹிஸ்ட்ரியிலேருந்து போய் எடுத்தும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கான கண்டென்ட் அங்கே இருக்குது. சரியா? ஸோ 11th 12th எந்த லெசன்ஸ் வந்தாலும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்வேன். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th 12th எந்த லெசன்ஸ் வந்தாலும் நல்லா படித்து வச்சுருங்க. ஓகேவா? சில இது வந்து 12th காமர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். சரியா? 12th காமர்ஸ் புக்லேருந்து எடுத்துருப்போம். அப்புறம் வருவாய் ஆதாரங்கள், நமக்கு என்ன வகையில் வருவாய் வருது. இப்போ இந்த கலரில் நான் வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக சில கலர் வேரியேஷன் கொடுத்துருப்பேன் சைடில். சரி, இது எல்லாமே ஒரே கலர் தான். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது ஒரு சிமிலர் கலராக தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஆனால் இது எது வரைக்கும் வருதோ அது எல்லாமே இந்த சிலபஸ்க்கானது, இந்த கண்டென்ட்டுக்கானது தான் இந்த லெசன்ஸ் எல்லாமே அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்திய ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்கோம். ஓகே, ரிசர்வ் வங்கியை பற்றி படிக்கணும். வங்கியல்னு 12th எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் இருக்குது. அதுக்குள்ளே ரிசர்வ் பேங்கை பற்றி, ஆர்பிஐ பற்றி கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் 11th காமர்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து அப்படியே படிச்சுக்கலாம். சரியா? இங்கே படித்தாலுமே போதும். காமர்ஸ்லாம் போய் படிக்கணுமா சார்? படிக்கலாம். கண்டென்ட் இருக்குது, ரிசர்வ் பேங்க் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து நிதி கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு. நிதினா வரி மூலமாக வர அவங்களுக்கு என்ன வருவாய் வருது, வருவாய் ஆதாரங்கள், வரி மூலமாக வருவாய் வருதா, அது எப்படி பகிர்ந்துப்பாங்க, நிதி பொருளியல் அப்படிங்கிற பாடங்களுக்குள்ளே நீங்கள் போய் படிச்சிங்கன்னா அந்த கண்டென்ட் வரும். சரியா? அங்கே டாக்ஸஸை பற்றி கொடுத்துருப்பாங்க, வருமான வரி பகிர்வை பற்றி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சுக்கலாம். பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி, அதுக்கு வந்து பணவியல் பொருளியல் ஒரு லெசன் இருக்குது. சரியா? அதை நீங்கள் வந்து படிக்கலாம். சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இது எல்லாமே
இது எல்லாமே சிமிலர் தான். நீங்கள் படிக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்துலேயும் தான் கலந்து வரும். சரிங்களா? அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் இருக்கும். இப்போ இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான சில லெசன்ஸை நம்ம வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? பாருங்க, வரியா 7th வரிங்கிறது வந்து வரி மற்றும் அதனோட முக்கியத்துவம் 7th லெசன்ஸ் இருக்குது, படிக்கணும். 10th அரசாங்கமும் வரிகளும் முக்கியமான லெசன். சரியா? அதை நீங்கள் படிப்பீங்க. அடுத்து நேர்முக வரி மறைமுக வரி அப்படிங்கிறது இருக்கும். மறைமுக வரி இது எங்கே இருக்குன்னா காமர்ஸில் இருக்குது, அங்கேருந்து எடுத்திருக்கோம். 2 லெசன் தான் வந்து 7th and 10th தான் 10th-குள்ள கூடிய 2 லெசனில் டாக்ஸஸ் பற்றி இருக்குது. மீறி போனால் 11th எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய மேம்பாட்டு அனுபவங்கள்னு ஒரு லெசன் இருக்குது. அதில் 9.9 9.10 வரைக்கும் அங்கே வந்து ஜிஎஸ்டி பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. பட் தனியாகவே நேர்முக வரிகள் மறைமுக வரிகளில் உங்களுக்கு இந்த மறைமுக வரிகளில் உங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ அங்கே நீங்கள் டாக்ஸஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த லெசன்ஸ்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து நிதி பொருளியல் அப்படிங்கிற ஒரு லெசன் முன்னாடியே கொடுத்துருப்போம். பட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக 9.93 9.913 உங்களுக்கு அதை பற்றிலாம் இருக்கும். அங்கேயும் ஒரு வாட்டி நீங்கள் தேவைப்படுதுன்னா அதை போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த லெசனை படிச்சிருப்பீங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக போய் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த லெசன் இங்கே இருக்கும், பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடலாம். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப வந்தாலும் ரொம்ப முக்கியமான லெசன் இந்த இடங்களில் இந்த டாபிக் கவர் ஆகுதுக்காக திரும்ப கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் விஷயம். சரியா? அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவின் பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள், வேளாண்மை, வேளாண்மையியல் அறிவியல், தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள், சமூக பிரச்சனைகளான மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, இதை படிக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன லெசன்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள்னு ஒரு லெசன் இருக்குது 10th. இது பழைய புத்தகம், ஓல்டு புக்குனா இதுக்கு முன்னாடி 2018க்கு முன்னாடி இருந்த எடிஷன்லேருந்து நம்ம சில கண்டென்ட் வந்து கொடுத்துருவோம். பொருளாதார பிரச்சனைகள்னு ஒரு லெசன் இருக்கும். அதனால் பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துடும். சரியா? அதை பற்றின ஒரு தகவல் இருக்கும், படிக்கலாம். புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவு, இது வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது ஒரு லெசன், 12th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இதுக்குள்ளேயும் கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? இங்கேயும் படிக்கலாம். நில சீர்திருத்தங்களை பற்றி படிக்குவீங்க, சிலபஸில் இருக்குது. நில சீர்திருத்தங்கள் அப்படின்னு இருக்கா, வேளாண்மை சம்பந்தமானது, வேளாண் புரட்சி பற்றி இருக்கும். ஸோ அதெல்லாமே இங்கேயும் இருக்குது, படிப்பீங்க. ஓகே. அடுத்து மேம்பாடு அறிவும் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை, இந்த பொருளாதாரத்தை பற்றின ஒரு பொருளாதார அமைப்பு பற்றின தகவல்களை நீங்கள் படிப்பீங்க. ஓகே. அடுத்து இந்தியா வேலைவாய்ப்பு பற்றி இருக்கா, வேலைவாய்ப்பு, இந்தியா தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, வேளாண்மைன்னு ஒரு லெசன், வேளாண்மைன்னு சிலபஸில் ஹெட்டிங் இருக்கா. ஸோ வேளாண்மைக்காக தமிழ்நாடு வேளாண்மை அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, லெசன்ஸ் இருக்குது, படிக்கலாம். ஊரக பொருளாதாரம், ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, ஊரக நலன் சார் திட்டங்கள் இருக்கு. அப்போ இந்த பாடத்தில் படிக்கலாம். தமிழ்நாடு பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் இங்கேயும் படிப்பீங்க. இது யூனிட், அதாவது இதே யூனிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி நிர்வாகத்தில் படிப்பீங்க. தமிழ்நாடு பொருளாதாரம் சம்பந்தமான தகவல்கள் நான் தனியாகவும் சொல்கிறேன். இங்கே இருக்கிற லெசன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த யூனிட் கவர் ஆகாம தான் இருக்காங்க, கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, வறுமை, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, இதை பற்றி இருக்கு இல்லையா. அதனால இந்த லெசனை அதுக்குள்ளே நீங்கள் வந்து அடக்கிக்கலாம், படிக்கலாம். தொழில் பற்றி இருக்கா, இண்டஸ்ட்ரியல் growth இருக்கா. சரியா? தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் இருக்கு. இந்த லெசனை நீங்கள் வளர்ச்சி நிர்வாகத்துக்கும் படிப்பீங்க. தமிழ்நாடு சம்பந்தமான கண்டனா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கும் படிப்பீங்க. பட் பொதுவாக இங்கே நீங்கள் படிக்கும்போது இங்கே படிப்பீங்க. தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் இருக்குது, அந்த லெசனை படிக்கலாம். அடுத்து இடம்பெயர்தல். சரியா? அடுத்து உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இந்த லெசன்லாம் வந்து நீங்கள் மிஸ் ஆகிருக்கும், நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஐ மீன் புக்கில் இருக்கும் 9th 10th. நீங்கள் அந்த லெசன் அடிஷனலாக நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொழில் வளர்ச்சிக்காக பண்ணது. அடுத்து வேளாண்மையில் தொழில்நுட்பத்தின் பங்கு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கா. வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுன்னு இருக்கு. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. பட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அக்ரிகல்ச்சர் ஒரு லெசன் இருக்கு, அக்ரிகல்ச்சர் 12th அக்ரிகல்ச்சர் வேளாண்மையல் அப்படின்னு இருக்கு 12th. அந்த சப்ஜெக்ட்ல இருந்து வேளாண்மையில் தகவல் தொடர்பியல் தொழில்நுட்பத்தினுடைய பங்குன்னு ஒரு லெசன் இருக்கு. ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? தமிழில் தான் இருக்கும், அது இங்கிலீஷ் இல்லைன்னு நினைக்கிறேன், தமிழ் மீடியம். சரியா? ஸோ இதை எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பாடங்கள்லாம் இதுக்குள்ளே கவர் ஆகும். திரும்ப திரும்ப சில லெசன்ஸ்லாம் வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு புத்தகமாக கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்போம்,
இந்த லெசன்லாம் ஒவ்வொரு டைம் கொடுத்துருப்போம், ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டோம். அதை வந்து யூனிட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆரம்பித்து நான் சொன்ன பொருளியல் ஒரு அறிமுகம் அதில் ஆரம்பித்து நம்ம வந்து எல்லா பாடங்களும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதுக்குள்ளே வந்து அப்படியே வரிசையாக கொடுத்துருப்போம். ஓகே, ரொம்ப முக்கியமானது 11th 12th வரக்கூடிய லெசன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ விசர் வங்கினா அப்படியே இருக்குது இந்த கண்டென்ட்டு. 5 இயர் பிளானெல்லாம் அப்படியே வந்து நம்ம டீட்டெயில்டாக புக்கில் இருக்கிறதும் சரி, இல்லாததும் சரி, எக்ஸ்ட்ரா படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அவருடைய புத்தகங்கள் ரெஃபர் பண்ணலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. இதுக்கான PDF வந்து நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். எங்ககிட்ட இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் புக். ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். இந்தியன் எக்கானமி அப்படின்னு இருக்கா, சங்கர் கணேஷ் கருப்பையா போட்டிருக்கா. ஸோ இந்த புக்கு இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், கீ கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ரெஃபர் அடிஷ்னல் சோர்ஸ் குரூப் 1லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இது ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே குரூப் 1க்கான புக் லிஸ்ட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இருக்கும் நம்மளுடைய மெயின் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கும். அதுக்கான லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன். டெலிகிராமில் திரும்ப போஸ்ட் பண்ணுறேன், டெலிகிராமில் பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கான PDF இதே புக்கு புக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் இருக்கும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். போயிட்டு ஃபைல்ஸில் போய் பாருங்கள். நான் இந்த PDFலாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இது படிங்க. மீதி வந்து இன்டர்நெட் சோர்ஸஸில் வந்து உங்களுக்கு தேவைப்படுறதை ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய வெப்சைட் நிதி ஆயோகோட வெப்சைட்டாக இருக்கலாம், அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, நிதி ஆயோகோட வெப்சைட் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கண்டென்ட் சம்டைம்ஸ் அவங்க வந்து ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா ரேங்கிங்லாம் கொடுப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் வந்து தமிழில் வந்து இந்து தினமணி, ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது இருக்கட்டும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போன டைம் வந்து குரூப் 2ல் கேட்கும்போது சில கண்டென்ட் வறுமையை பற்றி சில கமிட்டிலாம் போட்டு அதை பற்றி கேட்டிருந்தாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓல்டு எடிஷனில் இருந்து சில கண்டென்ட் இருக்குது, பட் அங்கேயுமே கிளியராக இல்லை. நீங்கள் படிக்கணும்னா 11th 12th எக்கனாமிக்ஸு ஓல்டு புக்கையும் ஒரு வாட்டி நீங்கள் இதெல்லாம் நல்லா படிச்சிட்டிங்க, பார்த்துட்டீங்க, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சிமிலரான கண்டென்ட் அதுக்கு போகலாம். சரிங்களா? இதே ஹெட்டிங்கில் அங்கே கொடுத்துருப்பாங்க, இப்படியே கொடுத்துருப்பாங்க. சரியா? இதே ஹெட்டிங்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்ன படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கான PDF நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். ஓல்டு புக்குக்கான PDF கொடுத்துருக்கேன். கடைசியாக இதை பண்ணுங்கள், தேவையாக இருக்கிறவங்க பண்ணலாம். சரியா? நான் சில கண்டென்ட் தேவையாக இருக்குன்னு எடுத்து போட்டிருக்கேன். பட் நியூ புக்கே NF. சரிங்களா? 11th எக்கனாமிக்ஸ் நல்லா படிக்கிறதும் 12th எக்கனாமிக்ஸில் சில லெசன்ஸ் நல்லா படிக்கிறதுமே எக்கனாமிக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். மற்றதெல்லாம் பேசிக் லெசன்ஸ் மாதிரி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? குறிப்பிட்டு சொல்லணும் சார், என்ன எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் இது வந்து நீங்கள் வந்து ஒமிட்டே பண்ணக்கூடாது படிக்கணும் அப்படின்னா இந்திய பொருளாதார திட்டமிடல் மற்றும் மேம்பாடு மற்றும் திட்டமிடல், இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி அரசியல். ஓகே, படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. இந்திய ரிசர்வ் வங்கியியல் ரிசர்வ் பேங்க் பற்றி இருக்குது, நிதி பொருளியல், பணவியல் பொருளியல் படிங்க, வரி மற்றும் முக்கியத்துவம் படிங்க. ஓகே, அரசாங்கமும் வரிகளும் படிங்க, நேர்முக வரி மறைமுக வரி படிங்க, இந்தியாவினுடைய மேம்பாட்டனும் ஏற்கனவே வந்திருக்கும், படிச்சிருப்பீங்க. நிதி பொருளியல் சொல்லியிருப்போம், சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் சொல்லியிருப்போம், திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் ஏற்கனவே வந்திருக்கு, சமூக பொருளாதார பிரச்சனைகள் படிங்க, புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவு படிங்க. ஓகே, அடுத்து மேம்பாடு அறிவோம் படிங்க, வேலைவாய்ப்பு, தமிழ்நாடு வேளாண்மை, ஊரக பொருளாதாரம் படிங்க, முக்கியமானது. தமிழ்நாடு பொருளாதாரம் முக்கியமானது, தமிழ்நாட்டில் தொழில்துறைப்புகள் ரொம்ப முக்கியமானது படிங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியமானது. நான் முக்கியமானதுன்றதை குறிப்பிட்டிருக்கேன் இல்லையா? இது வீடியோ பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக மற்றது முக்கியமாக இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் கண்டென்ட் இருக்குது. இதையெல்லாம் மெயினாக நல்லாவே படிச்சுருந்துருக்கணும், அதையும் படிச்சுருந்துருக்கணும். சரியா? அதனால தான் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கோம். ரைட், சரி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும், எந்த கண்டென்ட்டை ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி ஏற்கனவே பாலிட்டிக்கை நான் வந்து கொடுத்துருக்கேன், ஒரு கிளியர் ஐடியா வந்து கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃப் வேணாலும் அதுவும் டெலிகிராமில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் புக் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், எங்கள் போட்டு வேணால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரெண்டுமே கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோடது யூனிட் 9 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த சிலபஸ்க்கான தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்ப்போம். ரொம்ப கம்மி தான், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லெசன்ஸும் சிலது அங்கே வரும், எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். அதுக்கு நமக்கு இது தனியாகவும் புக் இருக்குது, ரொம்ப லிமிட்டடான புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ இது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே? ஏதாச்சும் வீடியோ கிளாஸ் டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னாலும் போயிட்டுருக்கு. இப்போது ஆன்கோயிங் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சப்ஜெக்ட்ஸுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் கொடுத்துருவேன், ரெடி பண்ணிடுவேன். சரிங்களா? பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இது எல்லாமே 1 by 1 நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கொடுங்க. மேக்ஸுக்கானது ஒரு கோர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? 499 அப்படிங்கிற ப்ரைஸில், மினிமம் ப்ரைஸில் மேக்ஸுக்கான ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு இல்லை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ரோல் பண்ணுறவங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே? மேக்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பரும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதான் நிறைய வீடியோஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சேரும். எங்களுக்கும் கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.